இப்போ தான் நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி உடம்பு கொஞ்சம் பரவாயில்லாமல் ஆணுச்சு. அதுக்குள்ளேயே லட்டுவுக்கு வந்து கோல்டும் காஃபும் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு. இருமும் போதெல்லாம் நெஞ்சு வலிக்குது போல், எரியுது போல், அதனால செம்ம அழுக. அதனால இன்றைக்கி அவங்கள எப்பயும் காட்டுற பீடியாட்ரிஷியன்ட்ட கூட்டிகிட்டு போயிட்டோம். கிளினிக் போனால் செம்ம கூட்டம், நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன், நிறைய ஃபீவர் வருது போல். எல்லா குழந்தைங்களுக்கும் ஃபீவர், கோல்டு அப்படி தான் சொன்னாங்க. குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடுது. நானே இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன், எனக்கே இன்ஃபெக்ஷன் அடுத்தவங்க கிட்ட இருந்தால் வந்திருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. நான் சொன்னேன் நான் கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தேன் அதனால தான் வந்திருக்குன்னு. இல்லை, இந்த வைரஸ் வந்து யாராவது ஸ்னீஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை காஃப் பண்ணியிருப்பாங்க நீங்கள் நின்றுருந்த இடத்துல, அதனால தான் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னே டாக்டர் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு குழந்தைக்கு தான் வந்திருக்கும், அவங்கக்கிட்ட இருந்தால் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்து எப்படி இருந்தாலும் குட்டுக்கு வரும், அதை என்னால் அவாய்ட் பண்ணவே முடியாது அவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடுறத. ஆனால் கொஞ்சம் ப்ரிகாஷனோடு இருந்துக்கலாம். துளசி தண்ணி கொடுக்குறது, அப்புறம் ஹாட் வாட்டர் கொடுக்குறது, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய தண்ணி கொடுங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க. கண்டிப்பாக